ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன். என் குடும்பம் மாதிரி யாரு குடும்பமும் இனி ஒரு காலத்துல ஃபியூச்சர்ல சீரழிய கூடாது. நானும் என் பசங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த 5 இயர்ஸா. எந்த குழந்தையும் அப்பா இல்லாம இருக்கக்கூடாது. வீட்டுல உள்ளவங்களை இழந்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வலின்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அடிக்ட் ஆகி நிறைய அமௌண்ட் விட்டுட்டு ரெக்கவர் ஆனவங்களும் இருக்காங்க. அதால முடியல, நம்மளால கடன் கட்ட முடியாது, அதெல்லாம் மீண்டு நம்மளால வர முடியாது, ரெக்கவர் ஆக முடியலன்றவங்க நிறைய பேர் சூசைட் ரீசெண்டா கூட நான் பார்த்தேன். தயவு செய்து இதை டோட்டலா பேன் பண்ணிருங்க. யூடியூப் எதை திறந்தாலும் இந்த ஆன்லைன் ரம்மி Ask2 3 ஃபுல்லாவே இதோட ஆடு தான். அந்த ஆடுக்கு கொடுக்குற சினிஃபீலுக்கெல்லாம் ஒரு ஹெவி பெனால்டி போட்டு அவங்கள எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஓகே. ஏன்னா நடுத்தர மக்களும் கீழ்த்தரமாவே தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு தப்பான விஷயம் அதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஆடு கொடுத்து அதுல சம்பாரிச்சு மேல போயிட்டு இருக்கவங்க போயிட்டே தான் இருக்காங்க. பெரிய ஸ்கிரீன்ல அந்த விளையாட்டை போட்டுட்டு கீழே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு குட்டியா 2 எழுத்து போட்டா யாரும் அதை போய் பார்க்க மாட்டாங்க. ஸ்கிரீன்ல பெருசா ஆடு விளம்பரம் உங்களுக்கு 5,000 போனஸ் 50,000 போனஸ்ன்னு சொல்லிட்டு ஆடு கொடுத்துட்டு கீழே கண்ணுக்கு தெரியாம போட்டிருக்க 2 எழுத்துல யாரும் திருந்த போறது இல்ல. உங்களுக்கு போனது ஒரு உயிரா மட்டும்தான் இருக்கும். அதோட வலி எவ்வளவுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் இந்த மசோதாவை அமல்படுத்தி நீங்க அதை ஸ்டாப் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவ்வளவு கை தட்டி வரவேற்பேன். சீக்கிரமா இந்த மசோதாவை அமல் பண்ணி இந்த ஆன்லைன் ரம்மி மற்றபடி இந்த காசை விட்டுட்டு யாரெல்லாம் மைண்ட்ல டோட்டலா இதுல அப்செட் ஆகி இந்த விளையாட்டுல விளையாடாது எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியா குடும்பங்களை வாழ விடுங்க. இந்த விளையாட்டு இல்ல, இப்படி ஒரு விளையாட்டு வரவே இல்லை அப்படின்னா நான் நிறைய அசிங்கத்தை பார்த்திருக்க மாட்டேன், நிறைய அவமானப்பட்டிருக்க மாட்டேன், இல்லாத விஷயத்த கிரியேட் பண்ணி என் மேல நிறைய திணிச்சு அந்த அசிங்கத்துக்காக நான் உட்காந்து அழுதுருக்க மாட்டேன். நீதான் அவனை கொண்டுட்ட, நீதான் அவனை விளையாட விட்டு கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் என் ஊர் மக்களும் என்ன பேசுற அசிங்கமா நான் வார்த்தையில என் காதுல கேட்டிருக்க மாட்டேன்.